ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெய் ஸ்ரீ வைப்ஸ். பட்டுப்போடு விளக்கு கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு குடும்பக்கு துளக்கு மாதிரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் போக போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் இருக்க ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். எந்த ஸ்பாட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சத்திரத்துலேருந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அதாவது கரூர் பைபாஸில் போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது டபுள் சைடு வந்து அவ்வளோ க்ரீனரிஸ் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னா, அப்படியே அந்த தண்ணி ஓடை பக்கத்துலேயே அப்படியே அந்த வீடு இருக்கும். அதுக்கு தனியாக வந்து பிரிட்ஜ் வந்து கட்டியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஸ்டே பண்ணோன்னா எப்படி ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் தென் இந்த மரத்தில் வந்துட்டு ஊஞ்சல் கட்டி ஆடலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் மரம் விழுந்துரும் அப்படிங்கிற காரணத்தினால் நான் வந்துட்டு அந்த ஆசையை வந்து இப்போதைக்கு ஒத்தி வைத்துள்ளேன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம இப்போ வந்துட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான். முக்கம்பு சுற்றுலா மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் வேக வேகமாக. அண்ட் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கும். ஏங்க நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களே, இது சேஃபாக செக்யூரா அப்படின்னு பயப்படாதீங்க. ஸ்ரீஷாந்த் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். நான் வந்து சேஃப்டியாக வந்துட்டு ஹெல்மெட்லாம் வியர் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம முக்கம்பூர் வந்தாச்சு. பார்க் இந்த சைடு அந்த சைடு 2 சைடும் பார்க். சண்டே அப்படிங்கிறதுனால க்ரௌடு இருந்தது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்ரௌட் இல்லை. பிகாஸ் மழை வந்து 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 போனது. ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்ரௌட் இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு வியூவில் வந்துட்டு ஸ்ரீஷாந்த் வந்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருந்தான். நாங்களாம் இருக்க டைமில் வந்துட்டு அந்த ஜீசா கிடைக்காது, ஊஞ்சல் கிடைக்காது. நம்ம வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. ரொம்ப ரிசப்தமாக இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்துட்டு இந்த பஜ்ஜி வடை போடுற ஷாப் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து விளையாடிட்டு அந்த ஷாப்பில் வந்துட்டு பஜ்ஜி காலிஃப்ளவர்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான வியூவில் இப்போ நம்ம பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். அண்ட் வாவ், பியூட்டிஃபுல்லான காவேரி லுக் பார்க்கும்போதே வந்துட்டு இங்கேருந்து நம்ம குதிச்சிடலாமா அப்படின்னு தோணும். பட் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்ற காரணத்தினால் நான் அந்த முடிவை வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆஃப்டர்நூன் ஆச்சு. ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் தான். பட் நம்ம தான் மேக்கப் போட போகிறோம். ஸோ வேகமாக போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த பார்க் உங்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நீங்கள் யாராவது இந்த பார்க்கில் விளையாடிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான்லாம் வந்து குட்டி பாப்பாவாக இருக்கும்போது இந்த பார்க் தான் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். பட் இப்போ வந்து ஏதோ சம்திங் மெயின்டெனன்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கெல்லாம் இப்போ யாரும் விளையாடுறது இல்லை. ஸோ ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் குதிரையை பார்த்தாச்சு, ராஜாவை பார்த்தாச்சு, அண்ட் போலீஸ்கார் வணக்கம் வச்சுட்டாரு. சூப்பரான ஒரு பாயிண்ட் வியூ. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கதையே இருக்குங்க. அதாவது ரொம்ப பெரிய அந்த வெள்ளப்பெருக்கு மாதிரி வந்தப்போ இந்த பிரிட்ஜ் வந்து உடஞ்சிச்சு இல்லையா? ஸோ அது தண்ணி திறந்து விட்டா இல்லை மழை பெஞ்சான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நியூவாக கட்டப்பட்ட பாலம் தான். ஸோ இதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். வேக வேகமாக நாங்கள் போயிட்டுருக்கோம். வித்தின் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் போகிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ரீஷாந்த் ஒரு 25 மினிட்ஸ் இருக்குமா? எஸ், 25 மினிட்ஸில் வந்துட்டு நாங்கள் வந்து ரீச் ஆகிற அளவுக்கு போயிட்டுருக்கோம். வேகமாக போயிட்டுருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டுருந்தேன். டைம் ஆகிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பாட்டுக்கு நம்ம போய் ரீச் ஆகணும். அண்ட் பியூட்டிஃபுல்லான வியூவாக இருந்தது. அண்ட் கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. ஏதோ நம்ம வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் இந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சில்லுன்னு இருந்தது. அண்ட் இந்த ஸ்பாட் வந்து வாத்தில். அண்ட் டாகி வந்துட்டு இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துட்டு அப்படியே கிராஸ் ஆகி போச்சு. நிறைய டாகிஸ் வந்து ரோட் சைட்ஸ் வந்து அலையுது. ஸோ இதனால் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாய்களும் வந்து அதில் அடிபடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது. ஸோ மேக்ஸிமம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாய்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ நம்ம செய்யலாம். இங்கேயும் வந்து வேறு லெவல் பியூட்டிஃபுல் வியூவாக இருக்கும். ஏன்னா இக்கரையில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி கரை, அந்த கொள்ளடக்கரை, அண்ட் இந்த சைடு வந்துட்டு அந்த கல்டிவேட்டட் லேண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான வியூவாக இருக்கும். நீங்களே பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவசரமாக இருக்கா? அண்ட் நாங்கள் வந்துட்டு வீடியோவில் காட்டும்போதே இப்படி உங்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்கே. ஸோ நீங்கள் வந்து இது லைவாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து வேக வேகமாக நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் ஒரு வழியாக இப்போ நம்ம குணசீலம் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து குணசீலம் தான் வந்திருக்கோம். குணசீலத்தில் தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அண்ட் என்னோடய சின்ன மாமனார் பொண்ணுக்கு தான் வந்துட்டு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து வேக வேகமாக வந்துட்டுருக்கோம். அண்ட் இப்போ நம்ம வந்து குணசீலத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குணசீல பெருமாள் கோவில் வந்தாச்சு. பட் இங்கே நமக்கு வந்து வீடு இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போக போகிறதில்ல. அண்ட் நாங்கள் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் ரூமில் செட் பண்ணிவிட்டு நானும் ஸ்ரீஷாந்த் போட அப்படின்னு டயர்டாகிட்டோம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். பட் நான் என்னென்னலாம் சொன்னனோ அது மாதிரி பர்ஃபெக்டாக அலாரம் வச்சு ஹேர் டூ, சாரீ ட்ராப்பிங், ஃபேஸ் மேக்கப்னு அப்படியே ப்ராப்பராக பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிறதுக்கு தயாராகிட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஹேர் டூ பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் ஸ்ட்ரைட்டன்லாம் பண்ணிவிட்டு அண்ட் ஹேர் டூ பண்ணிகிட்ருந்தேன். அவளுக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர், ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சுன்னே சொல்லலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு ப்ரைடல் லுக்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் பேசிக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேர் டூ நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்படியே பின்னல் மாதிரி பின்னி லைட்டாக வந்து பஃப் வச்சு அண்ட் தென் டாலர்ஸ்லாம் வந்து தைச்சிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு. அண்ட் இதுதான் ஃபைனல் லுக். ஃபேஸ் மேக்கப் இதெல்லாம் முடிச்சிட்டேன். அண்ட் இதில் வந்து நம்ம மல்லிகைப்பூ வந்து சுற்றணும். ஸோ மல்லிகைப்பூவும் சுற்றி அது ஒரு அலங்காரம் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டில் வந்துட்டு அதை பார்க்கலாம். அண்ட் இப்போ பொண்ணு ரெடி ஆயாச்சு. அண்ட் நான் வந்துட்டு ரெடி ஆகணும் இல்லையா? ஸோ நான் வந்து பொண்ணோட மன்னி. ஸோ அதனால் நான் வந்துட்டு வேக வேகமாக ரெடி ஆகிட்டுருக்கேன். அண்ட் சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் திங்ஸ்லாம் எடுத்து வைங்க போகலாம் அப்படின்னு அப்படியே பார்க்கவே பயப்படுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னா, அண்ட் இவங்க தான் வந்து என்னோடய சின்ன மாமனார், எங்கள் மாமியாரோட தங்கை ஆத்துக்காரர். ஸோ புது மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். 60ஆம் கல்யாணம் வரப்போகுது. ஸோ அதோட விழாவும் எடுப்பேன். அண்ட் நாமக்கல்லேருந்து கோவிலேருந்து அர்ச்சகர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இவங்க வந்து என்னோட சின்ன மாமனார், என் மாமனார் கூட பிறந்த தம்பி ஸ்ரீதர் சித்தப்பா. ரொம்ப சூப்பரான டைப், செம்ம ஜாலியாக பேசுவார். அண்ட் இப்போ வந்துட்டுருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் ஹீரோ. எங்கள் ஆத்துக்காரரோட தாய் மாமா அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஜோவியலாக பழகுவார். அண்ட் இவர் வந்து சித்தப்பா, ஃபோட்டோகிராஃபர். அண்ட் மோஸ்ட் ஓவர் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். அண்ட் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு நாள் ஆகும். அண்ட் குட்டீஸுங்களாம் ரெடியாக இருந்தாங்க. அண்ட் எங்கள் ஸ்ரீசாந்தும் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நியூ டிஷர்ட் வியர் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டான் ஃபங்க்ஷனுக்கு. என்னடா பண்ணிகிட்ருக்க, வீடியோ எடுக்காமல் அப்படின்னு கேட்டேன். அம்மா நீயே எடுமா அப்படின்னு சொன்னால். பட் எங்களை பார்க்கும்போது ஏதோ அக்கா தம்பி மாதிரி தெரியல. சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே லுக் பார்த்துட்டு இருந்தேன். மாமா வீடியோ எடு எல்லாத்தையும் எடு அப்படின்னாரு. இவங்க 2 பேர் வந்துட்டு கப்பிள்ஸ், ராஜ் மாமா அண்ட் சித்ரா மன்னி. எங்கள் மாமியாரோட அண்ணா அண்ட் மன்னி. செம்ம ஜாலி டைப். அண்ட் இவங்க வந்து எங்கள் மாமனாரோட தங்கை பானத்தை. ஸோ பானத்தை வந்து நான் இன்னும் ரெடி ஆகலடி, என்னை ஏன்டி வீடியோவில் காட்டுற அப்படின்னு ஃபன் பண்ணாங்க. பரவாயில்லத்த வாங்கத்த, நானும் அப்படி தான் இருக்கேன்னு. அண்ட் புது மாப்பிள்ளை 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. எங்கள் மாமியாரோட தங்க ஆத்துக்கார். ஸோ ரெங்கா சித்தப்பாவுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சொல்லணுமா? சரி ஓகே ஏதோ ஒன்று. அண்ட் ஷீ இஸ் யாழினி அண்ட் தியா அண்ட் கோதா. இவங்களாம் வந்து எங்கள் வீட்டு குட்டீஸுங்க, எங்கள் ஆத்துக்காரோட அத்தை பொண்ணுங்களோட பசங்க. அண்ட் எங்கள் மாமா வந்துட்டு தம்ஸ் பண்ணுங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோகிராஃப் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே ஓரளவுக்கு ஓகே, நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ஷூட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நானும் வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம வந்துட்டு கிளம்ப போகிறோம். அண்ட் பொண்ணு வந்துட்டு ரெடியாக உட்காந்துருந்தா எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனல் அவுட்லுக் இது தான். எல்லாம் கரெக்டாக வந்து பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஹேர் நெக்லஸ் செட்ஸ்லேருந்துட்டு நெத்திச்சூடி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. மோரோவர் நெயில் பாலிஷ் மறந்துட்டு டக்குன்னு லாஸ்ட் டைமில் அதை போட்டுட்டேன். அண்ட் நம்ம வந்துட்டு மல்லிகைப்பூலாம் சுற்றி அழகுபடுத்தியாச்சு. என்னதான் நம்ம வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தாலும் இந்த மல்லிகைப்பூவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அண்ட் செண்டு அந்த மேலே அந்த மல்லிகைப்பூ செண்டு மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அத்திம்பேரில் இருந்துட்டு எங்கள் ஆத்து வாத்தியார் சுவாமிகள்லேருந்து சின்னத்தை, பெரியத்தை, சின்ன மாமியார், பெரிய மாமியார், பாட்டி, தாத்தா அண்ட் கோதா, தயா, தியா எல்லாருமே இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. அண்ட் பாப்பா வந்துட்டு போஸ் கொடுத்துட்ருந்தா. அண்ட் நானும் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். ஹீஸ் சக்தி, என் ஃப்ரெண்டோட பையனோட ஃப்ரெண்ட். அவன் தம்பியும் வந்து அவன் கிளாஸ்மேட்ஸ். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாம் அப்படியே ஷார்ட் டைமில் வந்துட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் எப்படி இருக்குது என்னோட லுக் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு கோவிலில் தான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஸோ கோவிலுக்கு கிளம்புறதுக்காக எல்லோரும் வந்து சீர்வரிசை தட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் சுற்றி பார்த்தேன் ஏதாவது சாக்லேட் தட்டு ஏதாவது கிடைக்குமான்னு. பட் எனக்கு கிடைக்கல. சரி ஓகே நம்ம பொண்ணு கையில் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதிலே ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க 2 பேரும் வந்துட்டு என்னோட மாமனார். இங்கே ஃப்ரண்ட்டில் இப்படி வராரு பார்த்தீங்களா, இவரோட பொண்ணுக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அண்ட் பேக் சைடில் வரவர் வந்து என் மாமனாரோட 2வது தம்பி. ஸோ ஃபேமிலி டைப் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. இவங்க தான் எங்கள் சின்ன மாமியார். இவங்க பொண்ணுக்கு தான் இப்போ வந்து நம்ம நிச்சயதார்த்தம். அண்ட் வீட்டிலேருந்து கெட்டி மேளத்தோட இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அண்ட் வாக்கபுள்ள வீடியோவை பாருங்கள். எல்லோரும் லைனில் வாங்க. எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. சீர்தட்டெல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் எல்லோரும் குட்டீஸுங்களோட எல்லாம் சேஃபாக வந்துட்டு எல்லோரும் கோவில் போயிட்டுருக்காங்க. நான் வந்துட்டுருக்கேன். எஸ்,
ஸ்ரீஷாந்த் அவரு என்னோட சின்ன மாமனார். செம்ம டைப்புங்க. வயலட் ஷர்ட்டா, ப்ளூ ஷர்ட்டா சித்தப்பா பேர் ராம்கி சித்தப்பா. சூப்பர் டைப். அண்ட் எல்லாரும் வந்துட்டு இப்போ கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட்டு பாருங்க. என் கையில எதுவுமே இல்லன்ட்டு, இப்போ என் கையில என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. டடான்! குத்து விளக்கு, குடும்ப குத்து விளக்குன்னு குத்து விளக்கு வாங்கிட்டேன். அதையும் வந்து நம்ம சக்தி தம்பி வந்துட்டு ஜூம் பண்ணி எடுத்தான். "டேய் பயந்துர போறாங்கடா" அப்படின்னேன். என்ன பண்றது? அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோம். அண்ட் பிரியாக்கா பையன் வந்துட்டு அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிட்டான். "ஏய் காட்டாதடா, காட்டாதடா, திருப்பாதடா" அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணி திருப்பிட்டான். அண்ட் எல்லாரும் வந்து இப்போ நம்ம வந்து உள்ள வந்தாச்சு. நான் வந்து குத்து விளக்கோட வந்து போஸ் குடுத்தேன். பரவால்ல நம்மளும் வந்து ஒரு அழகான தோற்றம் தான். எவ்ளோ தான் வந்து நம்ம மாடர்னா மாறுனாலும், இந்த பட்டு சாரிக்கும், இந்த குத்து விளக்குக்கும், நம்ம சிரிப்புக்கும் கொஞ்சம் க்யூட்டா தான் இருக்கேன்னு நெனைக்கிறேன். அண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. ஒரு வழியா இப்போ வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஏதோ நம்ம தான் லேட் பண்ணிருவோமோன்னு நெனச்சேன். பட் வந்து நான் லேட் பண்ணல. பெர்ஃபெக்ட்டா மேக்கப்பா இருக்கட்டும், இல்ல நான் வந்துட்டு கிளம்புறதா இருக்கட்டும், எல்லாரும் வந்து சூப்பரா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபங்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. பாப்பா வந்து எட்டி பார்த்துட்ருக்கா. அண்ட் இப்போ வந்துட்டு சபையில வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சேவிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நெறைய ஒரு பெரிய ஃபார்மாலிட்டீஸுங்க. அ பெரிய லெவல் ஃபார்மாலிட்டீஸ். நான் வந்துட்டு எனக்கு என்ன தெரியுமோ, அத வந்துட்டு நான் அந்த இடத்துல நின்னு பண்ணேன். அண்ட் மோஸ்ட் ஓவர் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பரா தான் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து சபையில வந்துட்டு எனக்கு கண்ண உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அங்க வந்து சாக்லேட் தட்டு வச்சிருந்தாங்க. ஸோ, அத நம்ம எப்படியாவது ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் காலி ஆயிருச்சு. பரவால்ல நம்ம வந்துட்டு டிஃபனே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அண்ட் ரொம்ப பவ்யமா, ரொம்ப வந்து அடக்க ஒடுக்கமான பெண்ணா அப்படியே நின்னுட்டு, அப்படியே ஃபங்ஷன்ல கலந்துட்டு இருந்தேன். அண்ட் நமக்கு வந்து சபையில வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு சாரிய வந்துட்டு ஓதி விட்டாங்க. "என்னப்பா! என்ன இது? இருட்டுல இவ்ளோ பளபளன்னு தெரியிறனே!" அப்படின்ற மாதிரி நானே அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் பவர் ஷேடோ நான் பவர் ஆஃப் ஆனதுனால ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாரி கர 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 கரன்னு ஒரு சவுண்டு. ஓகே. அண்ட் யாரும் பயந்துராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, "இவரு தான் மாப்பிள சார்." அண்ட் பொண்ணு வந்துட்டு திருப்பி இன்னும் சாரி மாத்தலல்ல? ஆமா, இன்னும் சாரி மாத்தல. கொஞ்சம் நாழி கழிச்சு தான் வந்துட்டு நம்ம சாரி மாத்த போறோம். அண்ட் சாரி மாத்தியாச்சு. ப்ளூ கலர் சாரி. அண்ட் பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க நாத்தனார் வந்து நலுங்கு வைக்கிறாங்க. எப்படி வைக்கணும் நலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். என்னமோ ஒரு 45, 50 வயசு பாட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்களோ, அது மாரி நின்னு எனக்கு தெரிஞ்சத பண்ணிட்டுருந்தேன். ஓகே. ஏதோ நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, அந்த இடத்துல வந்து சபநறக்க இருக்கணும். மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும். மகிழ்வித்து மகிழ். இதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்துட்டு போன ஒரு விஷயம். நம்ம வந்து எந்த இடத்துலயுமே நம்ம வந்து ஹேப்பியா ஒரு புன்னகையோட இருந்தா போதும். இங்க நெறைய நெறைய ட்விஸ்ட்டெல்லாம் நடந்தது. என்ன விஷயம் அப்டின்னா, என்ன பார்க்கும்போது சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேரு அப்படி கிண்டல் மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு இருந்தாலும் ஹேப்பியா தான் இருந்துட்டு. பிகாஸ் நம்மளோட வயது அப்படிங்கிறது எண்ணிக்கையில அல்ல, எண்ணத்தில் தான் உள்ளது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து நெனச்சுக்கிட்டேன். ஸோ என்னோட மனசு எப்பயுமே வந்து சிறகடிக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி தான் சந்தோஷமா இருந்தது. அண்ட் வீடியோல நான் அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருந்தேன். அண்ட் இவங்கலாம் வந்துட்டு அத்தைங்கலாம் வந்துட்டு, "ஏய் நீ மட்டும் செல்ஃபி எடுத்துக்கிறியான்னாங்க." அந்த ஒன் டைம் வந்தாச்சு. அண்ட் பிரியா அக்கா, தாரா சித்தியோட சிஸ்டர், ராணி அத்தை, ஆண்டத்தை, எங்க மாமியாரோட தங்கை, என் மாமியார், சின்ன தங்கை, பெரிய தங்கை, ருக்கத்தை அண்ட் மோஸ்ட் ஓவர் எல்லார் நேம் சொல்லிட்டேன். வைதகி சித்தி எல்லாருமே இருக்காங்க. எல்லாரையும் வந்துட்டு இப்போ நான் இங்கே காமிச்சிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஃபங்ஷனுக்கு வந்தவங்கலாம் வந்து காமிச்சாச்சு. நான் வீடியோலலாம் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஓகே. எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலி. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தலாம் வந்து வெளிப்படையா சொல்றது வந்து கொஞ்சம் தயக்கம். ஆனா நான் வந்துட்டு எப்பயுமே ஓப்பன் டைப்பா தான் இருப்பேன். எங்க சின்ன மாமனார்ஸ் அண்ட் அத்தை பசங்க, சின்ன தாத்தா, பெரிய தாத்தான்னு எல்லாருமே வந்திருக்காங்க. பெரிய தாத்தா யாரு? இல்ல சின்ன தாத்தா தான். எங்க எங்க மாமனாரோட சித்தப்பா. ஓகே. எல்லாருமே இங்க ஆஜரானாங்க. ஆல் ஜென்ட்ஸ் குரூப்ஸ் இந்த சைடு இருந்தாங்க. முகூர்த்த பத்திரிக்கைலாம் வாசிக்கிறது, அது ரொம்ப பெரிய விஷயங்க. அ ஒரு கல்யாணம், நிச்சயதார்த்தம் அப்படின்னாவே வந்து சகல வாத்தியம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்ளோ வந்து ஒரு மைன்யூட்டா பார்ப்பாங்க. அண்ட் முகூர்த்த பத்திரிக்கைய வந்துட்டு வாசிச்சுட்டு இருக்காங்க. டேட்டெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்டா போச்சுன்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சமா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் லஞ்சும் சரியா சாப்பிடல. ஆனா கொஞ்சம் ஒர்க் இருந்தது இல்லையா? ஸோ அதனால லைட்டா பசிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே. ஃபங்ஷன் நல்லபடியா முடிச்சாச்சு. ஃபோட்டோஸ்லாம் வளச்சு வளச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பந்தியில வந்துட்டு சாப்பாடு டிஃபன் நடந்துட்டு இருந்தது. ஒரு வழியா எல்லாமே செம்ம சூப்பர்பா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம வெளியிலயே போக போறோம். கச 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 கசன்னு இருக்கு. சோபாடா! ஒரு சூப்பரான ஒரு ட்ரான்சிஷன். எப்படி தான் இந்த சாரீலாம் வியர் பண்ணியிருக்காங்களோ தெரியலப்பா! எப்படியோ நம்ம வந்து சுடிதார் மாத்திட்டு இப்போ ஃபங்ஷன் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த இடம் வந்துட்டு நம்ம மதியானம் வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு இப்போ நம்ம அந்த பழத்தெல்லாம்
போயிட்டுருக்கோம். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ப்ளசன்ட் மொமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஃபங்க்ஷனே வந்து செம்மையாக களை கட்டுச்சு. ஒரு புன்னகை முகத்தோட ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு அப்படியே நைட் ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சாப்பிட்டாச்சு, இனிமேல் நம்ம வீட்டில் போய் தூங்க தான் போகிறோம். ஸோ அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ்டாக அப்படியே ரெஸ்ட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அண்ட் நைட்டில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். பட் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்ததுன்னு சொல்லலாம். 2 சைடும் வந்து அவ்வளோ இருட்டு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு போயிட்டுருந்தோம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம பார்த்தாச்சு. ஓவராலாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாம் பார்த்த ஒரு சந்தோஷம் கிடச்சிது. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன் விழா ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் மக்களே, பாய்.